அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய இந்த பகுதி வழக்கமா பிஸியா இருந்திருக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த வெளிப்பகுதியில தான் இந்த பதவியேற்பு வைபவமானது நடக்கும். ஆனால் இந்த முறை குளிர் காரணமாக கடுங்குளிர், ஒரு -3 டிகிரி கடுங்குளிர் காரணமாக 1985க்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு வைபவமானது ஒரு உள்ளரங்க கூட்டமாக நடைபெற்றிருக்கிறது. முதல்ல இந்த திட்டமிட்டது இப்படி சாதாரணமா இல்லை, ஒரு 2 லட்சம் பேர் பங்கு கொள்ள பார்க்க இந்த வாயில் பகுதியில் தான் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ஹில்லுடைய அமெரிக்க பாராளுமன்ற கட்டிடத்துடைய வெளிப்புறத்தில் தான் அது நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் ஒரு தாங்க முடியாத கடுங்குளிரில் நிறைய மக்கள் வந்தால் இறந்து போகிறதுக்கான சூழல் இருக்குது, ஒரு ஹெல்த் ஹசார்ட் இருக்குது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியானது உள்ளரங்க நிகழ்ச்சியாக மாற்றி முடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் மற்றும் அவருடைய ஃபர்ஸ்ட் லேடி மெலானியா ட்ரம்ப், அமெரிக்க விடைபெற்றிருக்கக்கூடிய அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவருடைய துணைவியார் ஃபார்மர் ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர் ஜில் பைடன், தற்போதைய துணை அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஜேடி வான்ஸ் மற்றும் அவருடைய துணைவியார் செகண்ட் லேடி உஷா வான்ஸ் உள்ளிட்டோர் பார்க்கக்கூடிய பங்கு கொள்றாங்க. அநேகமாக இது விடை பெறக்கூடிய அதிபருடைய பிரியாவுடைய ஃபேர்வெல் நினைக்கிறேன். இப்போ இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு காலையில வரைக்கும் அமெரிக்க நேரம் படி இன்னைக்கு காலையில வரைக்கும் சரியா ஒரு 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் அமெரிக்க அதிபராக பணியாற்றி விடைபெறக்கூடிய திரு ஜோ பைடனுக்கும் ஃபர்ஸ்ட் லேடியாக இருந்த ஜில் பைடனுக்கும் பிரியாவுடைய ஃபேர்வெல் ரிசப்ஷன் நினைக்கிறேன். இதுதான் நமக்கு காட்சிகள் உணர்த்தது. கரெக்ட் மீ.